ரேடியோ டெலிவிஷன் மலேசியா RTM நிறுவனம் ஆசியான் உச்சி மாநாட்டின் நேரடி ஒளிபரப்பின் போது ஏற்பட்ட தவறுக்காக இந்தோனேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிடம் அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கோரியுள்ளது. நேரலை நிகழ்ச்சி தொகுப்பாளர் தவறுதலாக தற்போதைய தலைவர்களின் பெயர்களுக்கு பதிலாக இரு நாடுகளின் முன்னாள் தலைவர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து RTMின் தலைமை இயக்குனர் டத்தோ சுஹைமி சுலைமான் இரு நாடுகளின் பிரதிநிதிகளையும் நேரில் சந்தித்து மன்னிப்பு கோரினார். இந்த தவறுகள் வேண்டுமென்றே செய்யப்படவில்லை என்பதை புரிந்து கொண்ட இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் மலேசியாவின் மன்னிப்பை அன்புடன் ஏற்றுக்கொண்டனர். அது மட்டுமின்றி இந்தோனேசியா மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவின் நல்லெண்ணத்தை பாராட்டின. RTM நிறுவனம் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க தங்கள் தலையங்க தரங்களை மேலும் மேம்படுத்த உறுதியளித்துள்ளது. இதனிடையே இந்த சம்பவம் ஆசியான் நாடுகளிடையே உள்ள வலுவான உறவுகளையும் பரஸ்பர மரியாதையையும் மீண்டும் நிரூபித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.